மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய பதற்றமான சூழலில் அங்கு அறிவிக்கப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக வெளிவகார அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கை அரசாங்கம் இந்த போர் நிறுத்தத்தை வெறும் அரசியல் நகர்வாக மட்டும் பார்க்காமல் ஒரு மனிதாபிமான தேவையாக கருதுகிறது. நீண்ட காலமாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உணவு, மருந்து மற்றும் அடிப்படை வசதிகள் தடையின்றி கிடைப்பதற்கு இந்த இடைவேளை உதவும். மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியின்மை உலகளாவிய ரீதியில் பொருளாதார மற்றும் அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த போர் நிறுத்தம் மேலதிக உயிர்ச்சேதங்களை தவிர்க்கும். தற்காலிக போர் நிறுத்தம் என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று வலியுறுத்தியுள்ள இலங்கை, இதனை ஒரு நிரந்தர அமைதி தீர்வாக மாற்றுவதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. வன்முறையை தவிர்த்து பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதே நிரந்தர அமைதிக்கு வழிவகுக்கும் என்பது இலங்கையின் நிலைப்பாடாகும். எந்தவொரு தீர்வும் ஒருதலைபட்சமாக இல்லாமல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சமூகங்களினதும் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்று இலங்கை சுட்டிக்காட்டியுள்ளது. சிறுபான்மை இனக்குழுக்கள் மற்றும் போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே இதனின் நோக்கமாகும். இந்த போர் நிறுத்தத்தை சாத்தியமாக்குவதற்கு பின்னால் இருந்து உழைத்த நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தூதரக பணிகளை இலங்கை வெகுவாக பாராட்டியுள்ளது. அமைதியை நிலைநாட்ட சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை இது காட்டுவதாக இலங்கை குறிப்பிட்டுள்ளது.